எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புதுமணி தம்பதியர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சர்வதா மற்றும் நிரஞ்சன் அவர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்ற ஒரு நல்ல வாழ்த்தோட இன்னைக்கு நம்ம ஆரம்பிப்போம். இன்னைக்கு நாளுடைய ஸ்பெஷலே நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க. ஒரு நிச்சயம், ஒரு திருமணம், அதுக்கு அடுத்து விருந்து சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேற சில பெயர்கள் இருக்கு. யாருக்கும் தெரியுமா? இந்த நாள தலைமுழுக்கு, கறி சாப்பாடு, சம்பந்தார் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த பேருக்கு ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா? என்ன அர்த்தமா இருக்கும்? அது என்ன சம்பந்தார் சாப்பாடு? சம்பந்தார்கள் மட்டும்தான் இருக்காங்களா என்ன? ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் இன்னைக்கு இணைகிறாங்க அப்படின்றதுக்கு போக இரு குடும்பத்தினரும் நம்ம இன்னைக்கு ஒன்னோட ஒண்ணு நிறைய தெரிஞ்சுக்கலாம், பழகிக்கலாம், அறிமுகமாயிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இன்னைக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பேசி பழகிக்கலாம் அப்படின்னு சொல்றது ஜஸ்ட் லைக் தட். நீங்க பேசி பழகுங்கன்னு சொன்னா எத்தனை பேர் பேசி பழகிருக்கோம்? காலையில இருந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம எல்லாரும் இங்கதான் இருக்கோம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் குதூகலமா ஆக்கலாமே அப்படின்றதுக்காக தான் சில விளையாட்டு நிகழ்ச்சிகள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டு ஸ்டார்ட் வித் ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணலாம். உங்க கையில ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா? யாருக்கும் கிடைக்கலன்னா கை தூக்குங்க. யாருக்கும் கிடைக்கலன்னா சிவகாமி அவங்களுக்கு அதுக்கெல்லாம் இந்த பிக்சர் கிடைக்கலையோ கொஞ்சம் கையை தூக்குங்க. இது போல குட்டி குட்டி பிக்சர் சித்ரா வந்தவங்களுக்கும் கொடு. ஓ, ஒரு சேம் ஃப்ரூட்ஸ் ஒன்னா கேதர் பண்றது. நிறைய கேம்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. சூப்பர். ஆனா அது இல்ல, வேற என்ன கேம் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? கேட்கலைங்க சார், என்ன சொன்னீங்க? சில பேருக்கு அவங்க கொடுத்த பிக்சர் அது தக்காளியா ஆரஞ்சான்னு தெரியலையேன்னு நிறைய பிரெயின் ஸ்டார்ம் பண்ற மாதிரி இருக்குன்றாங்க. பட் ரொம்பலாம் யோசிக்கலாம் வைக்கல, ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் தான். அகெயின் கேட்கிறேன், எல்லாருக்கும் இந்த பிக்சர் வந்துருச்சுங்களா? யாருக்கும் இல்லைன்னா சொல்லுங்க. ஓகே. ஸோ இந்த கேம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஒரு வார்ம் அப் செஷன் மாதிரி தான். உங்க கையில இருக்கக்கூடிய அந்த பழத்தோடைய நிறத்துல இருக்கக்கூடிய ட்ரெஸ் கலர் யாரு போட்டிருக்கீங்களோ டக்குன்னு வரலாம். ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட். ஏ சூப்பர் சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் தானே. சோ மாப்பிள்ள காரியத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு. சொன்ன மாதிரி அவருக்கு கொடுத்த பிக்சர் வாட்டர்மெலன். சோ மாப்பிள்ள தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்றாரு. Thank you. அவங்க முடிஞ்சுட்டாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணதுனால அடுத்ததுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. மாப்பிள்ள உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு, இன்னொரு பிரைஸ் வரலாம். அடுத்தது ஃப்ரூட் கலர்ல இருக்கக்கூடிய உங்க போன் பேக் கவர். உங்களுடைய ஃப்ரூட் ஃபர்ஸ்ட் வர்றாங்க. வாங்க. நீங்க அவங்களுக்கு கொடுங்க. சூப்பர். ஓகே. வந்ததுல இருந்து மணப்பொண்ணு என்ன கலர்ல Dress ஊத்திருக்காங்கன்னு கவனிச்சவங்க சேம் கலர்ல இருக்கக்கூடிய மேட்சிங் Dress. மணப்பெண் உடுத்திருக்க Dress கலர்ல மேட்சிங்கா இருக்கக்கூடியவங்க ஃபர்ஸ்ட். ஓகே. இவங்களுக்கு தான் சர்வதா வா. ஓடோடி வந்தவங்களுக்கு கிளாப் பண்ணி நல்லா உற்சாகப்படுத்துங்க. அப்படின்னாதான் லஞ்சுக்கு நம்ம நிறைய சாப்பிட முடியும். தேங்க்யூ. ஓகே, ரெடி ஆன் டோஸ். போடுறதுக்கு ரெடியா இருங்க. நீங்க வச்சிருக்க அந்த பழ நிறத்துல 2 ஐட்டம் ஏதாவது கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. நீங்க வச்சிருக்கிற ஃப்ரூட் கலர்ல 2 ஐட்டம் கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுங்க. நீங்க வச்சிருக்க ஃப்ரூட் கலர்ல
2 items. அப்படி கிடையாது, நீங்க ஒருத்தரே கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். யார்ட்ட கேளுங்க, இல்லாட்டி உங்க கையில இருந்து வாங்கிட்டு வந்துருங்க. இது சொல்லாது. இவங்கதான் வின்னர். இங்க பாருங்க எவ்வளவு இன்னோவேட்டிவா இருக்காங்கன்னு. இதுக்குதான் ஹேண்ட் பர்ஸ்ல லிப்ஸ்டிக் வச்சிருக்கணும். சமயத்தில் அதுவும் உதவிகரமாக இருக்கும். அவங்களுக்கு பிரைஸ். தேங்க்யூ. ஓகே, நீங்க வச்சிருக்க அந்த பழத்தோட நிறத்துல யார்கிட்டலாம் சாவி கொத்து கீச்செயின் இருக்கு, கீச்செயின் கலர் நீங்க வச்சிருக்கிற ஃப்ரூட் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துட்டு வாங்க. வச்சிருக்கோம். இதோ ஏ சூப்பர். யா பவ்யாக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. பாருங்க வச்சிருக்காங்க, இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா. ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. உங்ககிட்ட இருந்த இல்லனால பக்கத்துல இருந்து கடன் வாங்கிட்டு வரலாம். உங்க ஃப்ரூட் கலர்ல இருக்கக்கூடிய ஹேண்ட் பேக் வச்சிருக்கிறவங்க எடுத்துட்டு வாங்க. உங்ககிட்ட ஹேண்ட் பேக் இல்லனால யார்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்துருங்க. ஹேண்ட் பேக் உங்களுடைய பழம் வயலட்டா. ஓகே இட் கோஸ் வெல். கேட்கலையா? ஆடியோ சரியில்லையா? இல்ல நான் பேசுறது கேக்குதா? உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்டோட கலர்ல பக்கத்துல யார்கிட்ட இல்ல உங்ககிட்ட உங்க பேக்ல 2 பொம்மைகள் டாய்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வாங்க. டாய்ஸ் குட்டீஸோட மதர்ஸை கூட்டிட்டு வாங்க. பேக்கில் டாய்ஸ் இருக்கா? விளையாட்டு சாமா இருக்கா? 2 விளையாட்டு சாமா. எத்தனை குட்டி பிள்ளைங்க வந்திருக்காங்க? இல்லையா? யார்கிட்ட இல்லையா? குட்டி பிள்ளைங்க வச்சிருக்காங்க டாய்ஸ் எல்லாம். எப்பா குட்டீஸ்லாம் டாய்ஸ் வச்சே விளையாடுறது இல்ல போல இருக்கு. ஓகே, சோ இது கம்பெனிக்கு தான் இந்த பிரைஸ். ஓகே, சோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய ஃப்ரூட் கலரை நீங்க பாத்துக்கோங்க. உங்க ஃப்ரூட் கலர் மாதிரியே அதே சேம் ஃப்ரூட் இருக்கக்கூடிய 3 பேரை சேர்ந்து நீங்க வாங்க. 3 பேர் காட்டுங்க. ஏ வந்துட்டாங்க. தேங்க்யூ. இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. 3 பிரைஸ். தேங்க்யூ. பரவாயில்ல, எல்லாரும் உஷாரா தான் இருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, யாராவது ஒண்ணு. ஓகே, சரி, உங்களுடைய கையில இருக்கக்கூடிய ஃப்ரூட் நீங்க பாத்துட்டீங்க. அதோட பேர் தெரியும்ல எல்லாருக்கும்? அதுல யாருக்கும் டவுட் இல்லைல்ல? ஓகே, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரூட்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் உங்க பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் மேட்ச் ஆகுறவங்க வாங்க. உங்க நேம் கீதா. ஏ வரணுமே, ஓடி வரணும். அவங்களுக்கு கிரேஸ் இருக்கு, கீதா அவங்க பேரு. சூப்பர். ஓகே, யாரும் தடுக்கி விழாம ஓடிவாங்க. நெக்ஸ்ட் உங்க ஃப்ரூட்டோடைய கலரும் உங்க செப்பல் ஒரு ஷூஸ் மேட்சா இருக்கிறவங்க வாங்க. ஷூஸ் ஆர் செப்பல். yellow. ஓகே, yellow தான். சரி, சித்ரா. போட்டோ ஃபேமிலி போட்டோ. ஓகே, பட் இது போட்டோ என்ன ஃப்ரூட்டுக்கு? ஃப்ரூட்டோட மேட்ச் இல்ல. ஓகே,
ஓகே, கொஞ்சம் அவுட் ஆஃப் த திங். உங்களோட பர்ஸ்ல ஃபேமிலி போட்டோ இல்லாட்டி உங்க கிட்ஸோட போட்டோ யார் வச்சிருக்கீங்களோ வரலாம். உங்க பர்ஸ்ல உங்க ஃபேமிலி போட்டோ இல்லாட்டி பர்ஸ்ல போன்ல கிடையாது. எஸ், சூப்பர் சார், வாழ்த்துக்கள். ஓகே, யார்கிட்டலாம் வந்து கிட்ஸோட ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில் வச்சிருக்கீங்க நீங்க வரலாம். உங்க இல்ல ஸ்ட்ரா வச்சிருக்க வாட்டர் பாட்டில் ஓகே, வெறும் வாட்டர் பாட்டில் வச்சிருக்கவங்க வாங்க. எஸ் எஸ், எடுத்துட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கவனமா இருங்க. உங்களுடைய ஃப்ரூட் கலர்ல நீங்க ஏதேனும் உங்களுடைய ஃபிங்கர் ரிங் இல்லாட்டி இயர் ரிங் போட்டிருக்கீங்களா? ஃபிங்கர் ரிங் இல்லாட்டி இயர் ரிங் இல்ல, எனக்கு அதானே எப்படி இல்லாம இருக்கும். தேங்க்யூ. சரிதாங்க. விட்டுரும், அது விட்டுரும். மாமா கேட் சேம் கலர். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரெஸ் போடுறது, மம் அண்ட் டாட்டர் சேம் ட்ரெஸ்ஸு, மம் அண்ட் சன் ட்ரெஸ்ஸு. இது போல மம் அண்ட் டாட்டர் சேம் கலர்ல வந்திருக்கீங்களா? எங்க உங்க பேபியை காணோம்? சூப்பர். ஓகே, இவங்க எல்லாருக்குமே வந்து கலர்ஸ் ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். ஷர்வதா என்ன கலர் போட்டிருக்காங்க? சாரி. ஓகே, மாப்பிள்ளை என்ன போட்டிருக்காரு? ஓகே, மாப்பிள்ளை கலர் ஷர்ட்ல மேட்சிங்ல இருக்கிறவங்க வரலாம். மாப்பிள்ளை கலர் நோ, அவரோட ட்ரெஸ்ஸும் உங்க ட்ரெஸ்ஸும். மாப்பிள்ளையோட ஷர்ட் கலரும் உங்களோட ஷர்ட் கலரும் மேட்சிங்ல இருக்கணும். மேட்சிங். ஓகே, மாப்பிள்ளையோட ஆட்சி தான் பெர்ஃபெக்ட் மேட்ச்ல இருக்காங்க. ஓகே, நீங்க சுத்தி பார்த்திருப்பீங்க. இங்க வந்த குட்டீஸ்ல இல்ல பெரியவங்களுக்கு பல்லு இல்லைன்னா கூட்டிட்டு வரலாம். பல்லு இல்ல அவங்கள கூட்டிட்டு அவர் வரலன்னா தூக்கிட்டு வந்துடுங்க. நாங்க வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு வருவாங்கன்னு நினைச்சோம். அவங்களுக்கு அதை விட இதுதான் ஈஸியா இருக்கு போல இருக்கு. ஓகே, இன்னைக்கு பிறந்த நாள் இல்லாட்டி ஆனிவர்சரி கொண்டாடக்கூடிய கப்பிள்ஸ், இன்னைக்கு பர்த்டே இல்லாட்டி ஆனிவர்சரி கொண்டாடக்கூடிய கப்பிள்ஸ் யாரும் இருக்கீங்களா? பிறந்த நாள் காணும் யாருக்கும் பிறந்த நாள் இன்னைக்கு இருக்கா? ஆனிவர்சரி? ஓகே, அப்ப இது கம்பெனிக்கு தான். ஸோ நியரஸ்ட் டேட்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கப்பிள்ஸ் தான். ஸோ ஷர்வதா அண்ட் நிரஞ்சன் ப்ளீஸ் கம். அவருக்கு கீ செயின் கொடு. மாப்பிள்ளைக்கு கீ செயின். தேங்க்யூ. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கணும் இதுக்கு. ஸோ யாரெல்லாம் இது எக்ஸ்க்ளூசிவாக வந்து மென்னுக்கு தான். உங்களுடைய ஒய்ஃபோட பிக்சரை நீங்கள் உங்கள் ஃபோனில் வால் பிக்சராக வச்சுருக்கீங்களா? ப்ளீஸ் கம். ஒய்ஃப் மட்டும் இருக்கணும். ஒய்ஃப் அண்ட் கிட்டு ஃபேமிலி எல்லாம் கிடையாது. வாங்க, அவரோட சேர்ந்து வாங்க. திஸ் இஸ் கப்பல். ஓகே, இட்ஸ் ஓகே. வாங்க, நீங்களும் வாங்க. ஒன்று மட்டும். வாழ்த்துக்கள்.
ஓகே, யார்ல இங்க ஏதாவது மிருதங்க வித்வான் யாரும் இருக்கீங்களா? மிருதங்க வித்வான் யாரும் இருக்கீங்களா? யாரும் இல்லையா? சரி, அதை ஹைலைட் பண்ற மாதிரி 5 விரலில் மோதிரம் போட்டிருக்கக்கூடிய நபர் யாரும் இருக்கீங்களா? 5 rings. 3 தான் ஹையஸ்டா. 5 நீங்க. ஓகே, இப்பெல்லாம் வந்து மொபைல் வந்துட்டனால எழுதுற பழக்கமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை மறக்காம, எத்தனை பேர்கிட்ட இங்க் பென் இருக்கா? இங்க் பென் வச்சிருக்கவங்க ப்ளீஸ் கம். இங்க் பென், பால் பாயிண்ட் கிடையாது, ஜெல் பென் கிடையாது, இங்க் பென். ஜெல் பென் இல்ல, இங்க் பென், இங்க் பென் இல்லைங்களா? யாரும் இல்லையா? ஓகே ஓகே, ஹேண்ட்கர்ச்சீஃப், ஒயிட் ஹேண்ட்கர்ச்சீஃப் வச்சிருக்கவங்க வாங்க. ஒயிட் ஹேண்ட்கர்ச்சீஃப் வாங்க 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 வாங்க. எடுத்துட்டாங்க. ஓகே, இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கேர்ள்ஸ். யாரெல்லாம் வந்து நெயில் பாலிஷ் வந்து நல்ல ஃப்ரூட் கலர்ஸ்ல போட்டிருக்கீங்களா வரலாம். ஃப்ரூட் கலர், எஸ். சாரி, இவங்களுக்கு திரும்பிக்கோ. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்ல உங்களோட குழந்தைகளோடயோ யாரெல்லாம் ஃபேமிலியே வந்து ஸ்பெக்டக்கல்ஸ் போட்டிருக்கீங்களா வரலாம். கண்ணாடி போட்டுட்டா அவங்க இருக்கணும் இப்போ. ஓகே, உங்களுடைய அந்த ஃப்ரூட்டோட கலர்ல வாட்ச் ஸ்ட்ராப் இல்லாட்டி வாட்ச் கலர் யாரோ சேம் பிஞ்ச்ல இருந்துச்சுன்னா வரலாம். உங்களுடைய வாட்ச் ஸ்ட்ராப் உங்க பழத்தோடைய நிறத்துல. யார்கிட்ட இல்லையா? உங்க ஃப்ரூட்டை மேட்ச் பண்ற மாதிரி இல்லையா? வாட்ச் இல்லையா? கோல்ட் ஸ்ட்ராப், yellow, bananas. No, Sarah. Yes, super. ஓகே, லாஸ்ட் உங்களுடைய பழத்தோட நிறத்துல யார் அழகா நெக்லஸ் போட்டிருக்கீங்களோ வரலாம். உங்களுடைய ஃப்ரூட் கலர்ல இருக்கக்கூடிய கட்டம் ஸ்டோன்ஸ் ஆர் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. ஓகே, தட் வாஸ் சோ நைஸ். எவ்வளவு பேர் வின் பண்ணிருக்கீங்க? எஸ், சூப்பர், தேங்க் யூ. இந்த இவ்வளவு தூரம் நீங்க வந்து கோஆபரேட்டிவ் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த கேமுக்கு போகலாம். கேம் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்த கேம் இது வந்து கப்புள்ஸ் கேம். எல்லா கப்புள்ஸும் வரலாம் ஃப்ரெண்ட்ல வாங்க. ஃப்ரெஷ் கப்புள்ஸ்ல இருந்து எல்லாருமே வரலாம் வாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சர்வதாவும் மாப்பிள்ளையும் ஃபர்ஸ்ட் வந்து அசத்துறாங்க. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். அடுத்தது உங்க பேர் சொல்லுங்க. கீதா உங்க பேரு? பவித்ரா. உங்க பேர் சொல்லுங்க. ஜோதி.
பிசிக்கல் டாஸ்க் இல்லல, என்ன டாஸ்க்? அப்பா எல்லாம் தெரியும். ஃப்ரண்ட்ல வந்துட்டீங்களா? எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ஃபேஸிங்கா நின்னுக்கோங்க. ஃபேஸிங்கா நின்னுக்கோங்க. உங்க பேரை உங்க பேரை பார்த்து ஃபேஸிங்கா நின்னுக்கோங்க. 2 லைனா நின்னுக்கலாமா? நீங்க இப்படி ஃப்ரண்ட்ல வந்துறீங்களா? ஃப்ரண்ட்ல வந்துருங்க. அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். நீங்க வாங்க ஃப்ரண்ட்ல வாங்க. ஃப்ரண்ட்ல வாங்க. ஃப்ரண்ட்ல வாங்க. அந்த சைடு இருக்கவங்க இங்க வாங்க. ஸ்டேஜ்க்கா? ஸ்டேஜ்ல பெருசா இருக்கு. ஏற சொல்லி. தெரியும். எல்லாரும் சுத்திட்டா இருக்கு. கரெக்டா பண்றாங்களா? யார் அவுட்னு பார்க்கணும். நான் போய் அங்க வச்சுக்கிறேன். ஓ சரி, நீங்க கம்ஃபர்டபுளா இங்க வந்துக்கோங்க. நீங்க கீழே கூட நின்னுக்கோங்க. இங்க கூட நின்னுக்கோங்க. பாப்பா பக்கத்துல வச்சு. அவ அதுல நின்னுப்பாளா? ஓகே, உங்களுக்கு கப்பல்ஸ் கேக்குறீங்களா? 4 இன்ஸ்ட்ரக்ஷன் தான். கிரீட் அப்படின்னு சொன்னா ஒருத்தரோட ஒருத்தர் கை குலுக்கிக்கணும். என்ன சொன்ன? கிரீட்னா ஒருத்தரோட ஒருத்தர் கை குலுக்கிக்கணும். மீட் அப்படின்னா மீட் என்னது? ஓகே, மீட் அப்படின்னா அப்படியே லாவகமா அவங்கள வந்து கட்டி பிடிச்சுக்கணும், அணைச்சிக்கணும். ஃபர்கெட் அப்படின்னு சொன்னா 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பின் பார்த்து முதுகு பார்த்துக்கணும். சரியா? அடுத்து கிளாப் அப்படின்னா 2 பேரும் கை தட்டணும். மறுபடியும் சொல்றேன், அங்க இருந்து பாருங்க. மறுபடியும் சொல்றேன், கிரீட்னா என்ன செய்யணும்? கை குலுக்கி கொள்ளணும். மீட்னா என்ன செய்யணும்? அணைச்சிக்கணும். ஃபர்கெட் அப்படின்னா பின் பக்கம் திரும்பி முதுகு பக்கமா திரும்பிக்கணும். கிளாப் அப்படின்னா 2 பேரும் கை தட்டணும். ரெடியா? போலாமா? அதை நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். அட்லீஸ்ட் நீங்க யாரு? இல்ல அப்படின்னாதான் ஃப்ரேம் தான். ஓகே, ரெடியா? இல்ல ஓகே, ஒரு ட்ரையல் ரவுண்ட். இது ட்ரையல் ரவுண்ட் தான். பண்ணலாமா? ஓகே, ரெடி? ஃபர்கெட், கிளாப், கிரீட், ஹக். ஓகே, இவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா? இது ஸ்லோவா போகும். மீட்டுக்கு தான் ஹக். மீட் சாரி, மீட் தான் ஹக். நான் டைரக்டாவே சொல்லிட்டேன். ஓகே, இது வந்து வேகமாவும் சொல்லுவோம், நாங்க ஸ்லோவாவும் சொல்லுவோம். எவ்வளவு ஃபாஸ்டா பண்றீங்கன்னு பார்க்கலாம். ரெடி? ஸ்டார்ட் டு வித் ஃபர்கெட், கிளாப், மீட், ஃபர்கெட், கிளாப், கிரீட், ஃபர்கெட், மீட், கிளாப், கிரீட், ஃபர்கெட். ஃபர்கெட். அவுட் ஆனவங்க கீழே இறங்கிக்கலாம். நீங்க அங்க போய் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கிளாப் கொடுங்க, ஃபர்கெட் கொடுங்க. நியாயஸ்தர். ஓகே, இப்ப இருக்க கப்பல்ஸ் நல்லா நீங்க நல்லா தள்ளி விசிபிளா இருக்கிற மாதிரி நின்னுக்கோங்க. ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? கிளாப், ஃபர்கெட், மீட், கிரீட், கிளாப். அவுட் அவுட் அவுட். அதுல நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏல சகதாமா
வாங்க வாங்க, மாப்பிள்ளை பொண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் சலுகை உண்டு. வாங்க வாங்க, நடுவுல வாங்க. ரெடியா ரெடியா? மீட், கிளாப், forget, greet, clap. Okay, last எத்தனை couples? 1 2 3 4 5. Best of 3s ah. Okay, best of 3 couples பாத்தறலாம். Ready? Clap. Forget, meet, forget, clap, greet. Okay, best of 3s பாத்தறலாம். Forget, clap, meet, greet, meet. என்னாச்சு? ஓ ஓகே ஓகே ஓகே. ஓ இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு வேணும் யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் தெரியணும். அம்மா இதுல யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் யார் தேர்ட்? கேம்னா கேம் தான். ரெடி ரெடி ஸ்டார்ட். மீட், forget, clap, clap, greet, meet, forget. அவுட். யோசிக்கிறாங்க. clap, clap, forget, meet, greet, clap, forget, clap, 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 greet, greet, meet. தப்பு தப்பு தப்பு. ஓகே. ஓ அது கேக்கல. சோ பகிரங்கமாக ஃபர்ஸ்ட் வந்து கப்பல்ஸ்க்கு எடுத்துக்குவோம், செகண்ட் வந்து இவங்களுக்கு, and third அவங்க கிட்ட பொண்ணு மாப்பிள்ளைக்கு. சர்வதா சர்வதா and நிரஞ்சன். அவங்க பேர் பா. வாங்க வாங்க வாங்க. ஜெயவல்லா நீங்களும் வாங்க. எல்லாருக்குமே இதே பிரைஸ் தான். உங்க பேர்? கீதா and ஆனந்த். கீதா and கண்ணா. ஆல் தி வெரி பெஸ்ட். சாப்பிட்டது ஜெயவல்லா and ரம்யானி. வாழ்த்துக்கள். அந்த மாப்பிள்ளை ஏதாவது The game. இன்ஸ்டன்ட்டா ஒரு கேம் பார்த்துட்டு இருக்கேன் இப்பதான். இந்த குறுகிய காலத்தில் எவ்வளவு தூரம் போன்ல பேசியிருக்காங்கன்றது இப்ப தெரிஞ்சிடும். மாப்பிள்ளை நீங்க அந்த பக்கம் திருப்பி. ஒரு பலூன் கூட போதும். கட்டியாச்சா? ஒரு பலூன் கூட போதும். ஒரு ப்ளூ ஒரு பிங்க். சிவகாமி ஆமா ஆமா. சரி, இப்போ வந்து நம்ம கப்புள்ஸ் வந்து ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ புரிஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்ம இந்த கொஷின்ஸ் எடுக்கிறீங்களா நீ? நானே இப்போதான் ஆன்லைனில் பார்க்குறேன், எனக்கும் ஞாபகம் இல்லை. கொஞ்சம் பெஸ்டா கிடைச்சா நல்லா இருக்குமே, டக் டக்குன்னு கேட்க. அப்போ கிரவுண்ட் வேற இது கூட இருக்கு. சரி,
நிறைய பேசி பேசி தெரிஞ்சிருக்கோம் இவ்வளோ நாளா. வந்து யார் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு பேருக்குல வந்து சினிமாக்கு போறது வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? சரி, என்டர்டைனிங்கா இருக்கிறது வந்து யாரு ரெண்டு பேர்ல ரொம்ப என்டர்டைனிங்கா இருக்க பிடிக்கும் எனக்கு? ஆடியன்ஸோடைய இதுக்கு புரிதலுக்கு ரோஸ் கலர் பலூன் வந்து பொண்ணு சார்ந்தது, ப்ளூ கலர் பலூன் வந்து மாப்பிள்ளையை வந்து சொல்றது. ஸோ ரோஸ் கலர் பலூனை வந்து தூக்குனாங்க அப்படின்னா சர்வதா தான் வந்து இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு தெரிவிக்கிற மாதிரி, ப்ளூ கலர் பலூன் தான் மாப்பிள்ளை ரெண்டு வந்து தெரிவிக்கிற மாதிரி. சரி, ஓகே. அடுத்தது வந்து யாருக்கு வந்து வீட்ல சமைக்கிறது வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? சரி, ஓகே. ரெண்டு பேர்ல வந்து யார ரொம்ப சிக்கனமா இருப்பீங்க? எனக்கு வெளியே வாங்கின ஹோட்டல் ஃபுட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு யார் சொல்வீங்க ரெண்டு பேர்ல? கரெக்டா சொல்லியிருக்காங்கன்னா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, பார்க்குறவங்க ஆடியன்ஸும் புரிஞ்சுக்குவாங்க. சரி, யார் வந்து ரெகுலர் ஸ்லீப் சைக்கிள் ஃபாலோ பண்ணுவா? சரி, யார் வந்து ரெண்டு பேர்ல விட்டு கொடுத்து போவீங்க? ஓகே. ரெண்டு பேர்ல வந்து கிரேவிங்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கும்? ஸ்வீட் அல்லது ஜங்க் கிரேவிங்ஸ் அது மாதிரி? ரெண்டு பேரும் நல்லா ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஓகே. அப்புறம் இது ஊருக்கெல்லாம் ட்ரிப் போறது வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேர்ல? ட்ரிப் போறது ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது யாரு? ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவேன் இல்லை ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு யார் சொல்வீங்க ரெண்டு பேர்ல? ரெண்டு பேரும் ரெண்டு பேர்ல வந்து ட்ரெஸ் சென்ஸ் வந்து யாருக்கு அதிகம்? ரெண்டு பேருக்குமே அதிகம். மாப்பிள்ளை சர்வதாக்கு அதிகம்னு சொல்றாரு. இது ரெண்டு பேர்ல யார் வந்து ட்ரெண்டியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க? ஓகே. இதுல வந்து அம்மா புள்ள யாரு ரெண்டு பேர்ல? அம்மா புள்ள. மாப்பிள்ளை அம்மா பிள்ளைன்னு சொல்றாரு. அப்பா பிள்ளை யாரு? அப்பா பிள்ளை சர்வதா. இல்ல பாடுறதுல யாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்? பாட்டு பாடுவேன், பாட்டு கேட்பேன். சர்வதாக்கு தான். ஓகே.
டான்சிங் டான்சிங் யாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்? சர்வதாக்கு தான் மாப்பிள்ள சொல்றாரு ஆடியே ஆகணும் நீ. ஓகே, இதோட முடிஞ்சிச்சு. வேற யாரும் கொஸ்டின் பண்றீங்களா நம்ம கப்புள்ஸ்? வேற யாராவது உங்களுக்குள்ள கொஸ்டின் நிறைய ரைஸ் ஆயிருக்கா? ஓகே, ஆல்மோஸ்ட் கடைசியில 1 2 தான் வந்து டான்சிங் அண்ட் சிங்கிங் 1 இல்லாட்டி 2 கொஸ்டின்ஸ்க்கு தான் வந்து அவங்க மாறுபட்டு ஆன்சர் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல கேள்விக்கு எப்படி பதில் சொன்னாங்கன்றதை விட எப்படி ஒரே மாதிரி ஒரு ஒற்றுமையோடு அவங்க பதில் சொல்லியிருக்காங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். இன்னைக்கு இவங்க லைஃப் ஆரம்பிக்கிறப்பே இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் யூ ஹேட் டு இதை நீங்கள் கண்டினியூ பண்ணணும் எல்லாருடைய பிளெஸிங்ஸோட. ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் அவங்களால எப்படி கணிக்க முடிஞ்சதுன்னு யாருக்காவது சாய்ஸஸ் இருக்கா? எப்படி மொபைல் ஃபோன், அப்போ அந்த மொபைல் ஃபோனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் டு சர்வதா அண்ட் நிரஞ்சன் மாப்பிள்ள. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது வந்து ஒரு குறுக்கெழுத்து போட்டி, எழுதுற கேம் தான். எல்லாரும் கையில ஒரு பென் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 பேரா உட்காந்துக்கிறீங்களா? 2 பேரா ஜாயின் பண்ணி, பசங்க இருந்தா 3 பேரா சேர்ந்துக்கோங்க. பேபிஸோட சேர்ந்து எழுதிக்கலாம். ஓகே, நீங்க 3 பேர் எழுதுறீங்க. நீங்க திரும்பி சேர்ந்து உட்காந்துக்கோங்க. அவங்க 2 பேர் எழுதட்டும். பெண்ணு வேணுமா? பெண்ணு இருக்கா? க்ளூஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரம்யாக்கா வேல் மச்சா இருக்காங்க இல்லையா, சர்வதா, அப்புறம் மாப்பிள்ள. சர்வதா மாப்பிள்ளையோட ஃபேமிலி நேம்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம்ஸ். இன்றைய ஹீரோயினுடைய தம்பி வந்து இப்படிதானே வருது. வலமிருந்து இடம். ஓ, ரைட் டு லெஃப்ட். இடமிருந்து வலம் இவ்வளவு கொடுத்துருக்கீங்க. வலமிருந்து இடத்துக்கு நான் எப்படி போவேன்? திருப்பி இப்படி எழுத சொல்றேன். பண்ணுங்க. தனியா விட்டு விட்டீங்கடா. நானே வைஃப் இருந்தாங்க, அப்பப்போ வந்து போவோம். அவங்க பெர்ஃபெக்ட்டா எழுதுறாங்க. நீங்க 2 பேரும் எல்லாமே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம்ஸ்க்குரிய க்ளூ. அது சர்வதா மாப்பிள்ள அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம்ஸ் ஈஸியா ஃபில் பண்ணிடலாம். நீங்க 20 மினிட்ஸ் தேவையே படாது, 10 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணிடலாம் ஈஸியா. தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே, நீங்க இங்கிலீஷ்ல யோசிக்காதீங்க, தமிழ் எழுத்துக்கள். ஒரு சின்ன குறிப்பு சில பேர் நம்பர் இடமிருந்து வளம் சுபாஷன் போடுறீங்களா, அது வந்து நம்பர் 1. பிரம்மா, அது வந்து நம்பர் 12. கடவுளின் டேஷ் வாக்கு, அது நம்பர் 16. ஸோ இது சில பேருக்கு பிரிண்டிங்ல மிஸ் ஆயிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 16.
இதுல அதுதான் நீங்க எழுதிக்கோங்க. அது பிரிண்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. சுபாஷ் வந்து நம்பர் 1, சர்வதாவின் அன்பு கணவர் 7, பிரம்மா வந்து நம்பர் 12, கடவுளின் வாக்கு 16. Yes. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 16 வந்து கடவுளின் வாக்கு. எவ்வளவு மினிட்ஸ்? 20 minutes அண்ணே. ஓகே, இந்த டாஸ்க்கு வந்து 20 மினிட்ஸ் கொடுத்துருக்கோம். தெரியலன்னா பக்கத்துல உங்களோட பேர் கேட்டு நீங்க இதை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது பென்சில் எதுவும் இருக்கா? அதே அந்த அதே ஆன்சர் தான் அண்ணே. இது வந்து இங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் நம்பர் வந்து இது நம்பர் இடம் இருந்ததுன்னா சரி 6னா 6 மட்டும் தான் விட்டுருங்க. இது மேல இருந்து கீழ வந்து ஃபில் ஆகும். இன்னும் அது நம்பர் மிஸ் ஆயிருக்கு. நீ பெண்ணுங்க நீ இங்க பிரிண்டிங்ல இது போட்டுக்கோங்க. ரெண்டாவது வந்து 7, நம்பர் 7, 12 பரவாயில்ல. ஆனா நீங்க 6 தான் ஃபில் பண்ணுங்க. இது மேல இருந்து கீழ வரும்போது ஃபில் ஆயிடும். அண்ணே அந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கு இந்த ஜெராக்ஸ் பண்ணதுல. அது அண்ணே எழுதிட்டாங்க. வந்து எழுதிட்டு அப்படியே போங்க. போட்டிருக்கீங்க 18 19 போட்டிருக்கீங்க. இங்க இல்ல, அது எக்ஸ்ட்ரா மார்க்ல 18 19. ஓ சாரி 19 இல்ல 18 எழுதிட்டோம்ல. அதுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்னா நான் ஆன்சர் இங்க வரும் 19. ஆன்சர் ஷீட் எடுங்க, ஒரு தடவை பார்த்துருவோம். 13 ஆக்சுவலி 13 இங்க இருக்கு. நான் செக் பண்ணி சொல்றேன். செக் பண்ணி சொல்றேன். 19 மாமனார் பேரா? ஹீரோயின் அண்ணியின் மாமனார் பேர். அது மாதிரி 19 நம்பர் போடாம விட்டுருக்கேன் போல கட்டத்துல. எந்த கட்டத்துல 19 வரும்? திருமகள் இங்க தானே 10 தான் போடணுமோ? 10க்கு 19ன்னு போட்டேன் போல. இங்க ஒரு 10 இருக்கு. நம்ம ஹீரோயின் ஆச்சு திருமகள் இல்ல ஹீரோயின் ஆச்சு கரெக்டா ஆச்சு. எங்க போடணும்? இங்க எங்கேயாவது போட்டுக்கணும். இதுல போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். கீழ இருந்து ரெண்டாவது கட்டம் முதல் கட்டம். கீழ இருந்து ரெண்டாவது கட்டம் முதல் கட்டத்துல இருந்து 19 போட்டுக்கோங்க நம்பர். பிளாக் வந்து ஃபர்ஸ்ட் கட்டம் பிளாக்கா இருக்கு. கீழ முதல் கட்டம் பக்கத்து அதுக்கு மேல் கட்டத்துல வந்து 19 போட்டுக்கோங்க. 19
லாட் ஃபோன்லலாம் இருக்கும்ல டிஜிட்டல் காப்பி யார் பேர் தெரியல உங்களுக்கு யார் பேர் தெரியல ఈ 4 6 காமதேனு புதிய அக்கா பேர் போட்டுருக்கீங்க. அது வந்து கீழே இருந்து 18லேருந்து கீழே இருந்தீங்கன்னாக்கா நான் எங்கே போகிறது இருக்கு நந்தினி கரெக்டு, சரிங்களா, ரமேஷ் கரெக்டு, விஷ்ணு கரெக்டு. அது நாக்கு தான் இல்லையா? புதிய அக்கா ஜோதி கண் ஓகே பேர் வரலையே. அப்ப நீங்க வந்து இங்க ஏதாவது மாத்திருக்கீங்க. அவங்க ரொம்ப டஃப். நமக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு கொண்டு வரணும்ல. இங்க பாருங்க, உங்க பேர் எழுதிட்டீங்க? என் பேர் எழுதிட்டேன். ஓகே ஓகே ஓகே. இடமிருந்து வளர்ந்து சந்திரபோஸ், சரிங்களா, வரவராக அன்பு கணவர், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்க வேற மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல கவலைப்படாதீங்க, உங்களே தான் கரெக்ஷன் பண்ண சொல்லுவான். பிரம்மா விஷ்ணு சிவன், சரிங்களா, இந்த கடவுளின் பாட்டு அருள் வாக்கு, சரிங்களா. இன்றைய ஹீரோயினுடைய தம்பி ரிபு ஜெயந்தி, அருட்பெரும் ஜோதி, ஹீரோயினுடைய ஆட்சியின் மனவாளன் பின்பாதி மனராஜனாக்கு. விஷ்ணு விஷ்ணு கடவுளின் வாக்கு அருள் வாக்கு. ஜோதி வந்து இங்க இல்ல இல்ல ஜோதி இந்த எத்தனாவது கட்டம்? உட்காருங்க உட்காருங்க. எத்தனை ஷீட் வந்திருக்காரு எல்லாரும்? எத்தனாவது? 10. திருமகள் கரெக்ட் ஆச்சு. ஷர்பதா இது நீங்க வச்சிருக்கீங்க, அவங்க கிட்ட கொடுத்துருங்க. இல்ல மாத்தி மாத்தி கொடுத்துருவோம். சிவகாமி இவங்களோட நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம எல்லாரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். அப்போ அந்த நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு விழாக்கு வந்து இப்போ கல்யாணம்னு வந்திருக்கோம். அந்த கல்யாணத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க பேரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஜஸ்ட் ஒரு க்ளூ மாதிரி கொடுத்து நம்ம குடும்பமே ஒரு கோயிலுக்கு தான் போகணும்னு இல்லை, கோயில் வந்து இங்கேயே இருக்கு அப்படின்றத ஒவ்வொருத்தரும் ரியலைஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த கேமு. ஜஸ்ட் ஃபார் ஃபன். எல்லாரும் ஜாலியாக சும்மா கரெக்ட்னா ஒரு டிக் பண்ணுங்க, ராங்னா ஜஸ்ட் ஒரு ராங் போட்டு கரெக்ஷன் பண்ணி பேப்பர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இடமிருந்து வலம். ஃபர்ஸ்ட் ஒன் சுபாஷ் சந்திரபோஸ், நம்ம மாமாவோட பேரு சந்திரபோஸ். அடுத்தது ஷர்வதாவின் அன்பு கணவர் நிரஞ்சன். தேர்ட் ஒன் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன், ஷர்வதாவோட சித்தி பேரு. கடவுளின் அருள் வாக்கு, ஷரோதாவோட சித்தப்பா பேரு. அடுத்தது வலம் இருந்த இடம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்றைய ஹீரோயினுடைய தம்பி ரிபு ஜெயந்த். அடுத்தது 11th ஒன் அருட்பெரும் ஜோதி. அது வந்து 2 க்ளூ இருக்கு அதுக்கு வந்து. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுடைய புதிய அக்கான்னு கீழிருந்த மேல ஒரு இது இருக்கு, 11 நம்பர் இருக்கு. ஆன்சர் வந்து ஜோதி. அடுத்தது 18 நம் ஹீரோயினுடைய ஆட்சியின் மலவாளன் பின்பாதி பேரு மனராஜன். ராஜன் தான் ஆன்சர். அடுத்தது மேலிருந்து கீழ் வெற்றிவேலின் இன்னொரு சொல் ஜெயவேல். தெய்வீக பசுவின் பெயர் மற்றும் மகிழ்ச்சி தரும் பெண். மேலிருந்து கீழ் மூணாவதா? ஜெயவேல். ஜெயவேல். 4th ஒன் தெய்வீக பசுவின் பெயர் மற்றும் மகிழ்ச்சி தரும் பெண் நந்தினி. 5th ஒன் செண்பக ரம்யா. 6th ஒன்
தந்தை உருவாய் பிரகாசிப்பவள் தேஜாஸ்ரீ. முன்பாதி இருக்குன்னா அந்த 2 எழுத்து இருந்தாலே கரெக்ட். அடுத்தது 8th ஒன் சமையல் ராஜா. நம்ம எல்லாரும் சாப்பிட்டு நல்லா சூப்பரா சாப்பிட்டோம், அவர் மூலமா தான் ரமேஷ் பேரு. அடுத்தது சர்வ காரியேஷு சர்வதா 9th ஒன். 10th ஒன் நம் ஹீரோவின் ஆச்சி திருமகள். 13th ஒன் நம் ஹீரோவின் அண்ணியின் மாமனார் பெயர் வேல்ராஜ். கரெக்ட். கீழிருந்து மேல். 14th ஒன் கிருத்திகா தேவி ஆனந்தன். ஒரு பேர் வந்து எழுதும்போது எழுதுவோம் இல்லையா, கிருத்திகா தேவி ஆனந்தன் அவங்க பேர். கிருத்திகா தேவி 2 பேர் இருக்காங்க, ஆனா ரமேஷ் வந்து ஏற்கனவே ஒரு க்ளூல வந்துருச்சு, அதனால இங்க ரெஃபர் பண்றது வந்து ஆனந்தன். மாத்தி சொல்றேன், சாரி மாத்தி சொல்றேன் பேரை, மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து 15 சுந்தரி கண்ணால் ஒரு சேதி. 16th நம் குடும்பத்தின் சினிமா டைரக்டர் அஸ்வின். 17 வெண்ணுடை வேந்தரின் பின்பாதி ஜெயப்பிரகாஷ் பிரகாஷ் பின்பாதி. 11th நம் ஹீரோயினுடைய புதிய அக்கா ஜோதி. 19th லக்ஷ்மி தேவியின் பெயரில் அழகிய மழலை சான்வி. ஓகே, எல்லாரும் ஆனா நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது, மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு நிறைய வந்து நிறைய ஒர்க் பண்ண R&D பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து இதை கிரியேட் பண்ணோம். ஸோ த ஃபுல் கிரெடிட் கோஸ் டு சிவகாமி. எங்கள் வீட்டு இந்த மாதிரி R&Dல வந்து ஷீ இஸ் an எக்ஸ்பர்ட். ஸோ எவ்வளோ பேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கியிருக்கீங்க? உங்க கையில இருக்க பேப்பர் இருக்கு இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர். யாரோட பேர் அதில் போட்டிருக்கு? உங்களோட நீங்க கரெக்ட் பண்ணீங்களா? ஓகே, உங்களுக்கும் கரெக்ட். இதுல யாரு? ஓகே, ரீதா. இது யாரோட? உங்க பேரு? இது உங்க பேப்பரா? ஓகே, பிரதீபா. உங்க பார்ட்னர்? ஓ, குரூப் எஃபர்ட்டா? ஓகே, நீங்க உங்க டீமா வாங்க. சிவகாமி பிரைஸ். ஓ, பிரசன்னா, பவித்ரா, கண்ணன், பிரியா. ஓ, ஓகே. நீங்க சேர்ந்து பண்ணிருந்தாலும் டீமுக்கு 2 பேரு. சோ 2 பேர் உங்களுக்கு 3 பேர். பேப்பர் மொத்தம் எத்தனை இருக்கு? 3 பேப்பர். ஃபர்ஸ்ட் ரெண்டு கொடுங்க. இது ஒண்ணு இது ஒண்ணு கொடுங்க. இல்ல அது இப்படி கொடுத்துரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன உற்சாகப்படுத்தலாமே, ஏன் இவ்வளவு பார்த்துட்டு இருக்கீங்க? இப்பதானே ஜூஸ் கொடுத்துருக்கோம், கை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. ஓகே, அடுத்த டீம். இல்ல இவங்க டீமா? ராதா அண்ட் ரீதா. Yeah, she's the one. Next winner வந்து பிரசன்னா, பவித்ரா. அவங்க அவங்களுக்கு Thank you so much. இது தவிர்த்து ஒரு big round of applause for all the participants. என்ன இதுதான் big round of applause? ஜெயவேல்னா ஒரு விசில் வேணும். எல்லாரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணு. ஜூஸ் குடிச்சா விசில் வராதா? டீமுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துறலாமா? அப்படியே என்ன கேம் இருக்கு? ஒரு கேம் லைவ். பண்ணுங்க. ஏய், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து
அடுத்து இவ்வளவு நேரம் நம்ம வந்து மூளைக்கு வேலை கொடுத்துட்டோம், அதனால எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம், அதனால தான் உங்களுக்கு ஜூஸ் கொடுத்துருக்கோம். இப்ப கண்களுக்கு நல்ல விருந்து நமக்காக வந்து டான்ஸ் ஆட போறாங்க. லெட்ஸ் என்கரேஜ் them. ಕಳವನ ಮುನಿ ಜನ ಸಕಲ ಸುಧರ ಸುಧ ಸನ್ನುದ ಪಾದ ಗಿರಿ ಜನ 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 ನೂಪುರಲಯ ಗದಿ ಜಯ 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 ವಿಧಿ ಹರಿ ಸೇವಿತ ತಪ್ಪುಡು ದಿಕ್ಕುಡು ತಗುದರೆ ಗಿಡ ತಗತ ಗಿಡ ಗಿಡ ತಗ ದಿಕ್ಕಿದ ಗಿಡ ತಗ ತಾಂಡ ವಿಧಂಬರ ವ್ಯಾಘ್ರ ಚರ್ಮದರ ಕಿಡಕಿಡತಗ ನಂ ಕಿಡಕಿಡತಗ ತ್ರಿಶೂಲಧರ ನಂ ಕಿಡಕಿಡತಗ ನಂ ಕಿಡಕಿಡತಗ ತ್ರಿನೇತ್ರ ಶಂಕರ ಕಿಡಕಿಡತಗ ದಿಕ್ಕಿಡಕಿಡತಗ ತಾಂಡವಿಧಂಬರ ದಿಕ್ಕಿಡಕಿಡತಗ ಧೀಧರಿಗಿಡತಗ ವ್ಯಾಘ್ರ ಚರ್ಮಧರ ನಂ ಕಿಡಕಿಡತಗ ನಂ ಕಿಡಕಿಡತಗ ತ್ರಿಶೂಲಧರ ನಂ ಕಿಡಕಿಡತಗ ನಂ ಕಿಡಕಿಡತಗ ತ್ರಿನೇತ್ರ ಶಂಕರ ನಂದಿವಾಗನ ನಾರದ ಯೋಗ ಪ್ರಿಯ ನಂದಿವಾಗನ ನಾರದ ಯೋಗ ಪ್ರಿಯ ಜಗನಂ ಕಿಡತಗ ತಗನಂ ಕಿಡತಗ ಉದತಗ ದತ್ತಗದಯ ಜಗ ಜಗ ಜಯ ಜಯ ಶಶಿರ ವಿಭೂಷಣ ರೂಪ ಭಯಂಕರ ಧಮರುಕ ಹಸ್ತ ತೃತೀಯ ಸಹಸ್ರ ದೀಕ್ಷಿತ ನಾಥ ನಟೇಶ ಗೌತಮ ತಗ ತಗ ದಿಗಿ ದಿಗಿ ದೈ ದೈ ದಿ ಕುದ ತುಂ ಕಿಡ ಕಿಡ ತಗಿ ನಗಿ ಕಿಡ ತಗದಿ ಕೂತ ತದ ಕೈಯ ಕೈಯ ದಿನ ಕಣಕ ದಿನ ಉದನೆ ಕಣಕ ದಿಗಿತ ಕೈ ಕೈ ಗಣಪತಿ ಬೊಮ್ಮ ಬೊಮ್ಮಟ ಕೈಯ ಕೈಯ ನಕ ದಿನ ಕಣಕ ದಿನ ಭಜನ್ ಕರೆ ಉದನೆ ಕನಕ ದಿಗಿತ ಕೈ ಕೈ ಗಣಪತಿ ನಾಮ ಸದಾ ದಿಮ್ಮಿಕ್ಕಡದಕ ದಿಮ್ಮಿಕ್ಕಡದಕ ದಿಕ್ಕುತನ ದಿಮ್ಮಿಕ್ಕಡದಕ ತಕ್ಕಡದಕ ತಕ್ಕಟ ವಾರುತಾಂ ದಿಮ್ಮಿಕ್ಕಡದಕ ದಿಮ್ಮಿಕ್ಕಡದಕ ದಿಕ್ಕುತನ ದಿಮ್ಮಿಕ್ಕಡದಕ ತಕ್ಕಡದಕ ತಕ್ಕಡದಕ ತಕ್ಕಟ ವಾರುತಾಂ ಉದನೆ ಕನಕ ದಿಗಿತಾಂ ದಿತಾಂ ತೋಂ ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಮ ಸದಾ ಅವರ ವಾಸವೆ ಕರಂಬಾಜಿ ಅಕೆ ನಾಮ ಸದೋ ಗಣರಾಜ ಅವರ ವಾಸವೆ ಕರಂಬಾಜಿ ಅಕೆ ನಾಮ ಸದೋ ಗಣರಾಜ ಕಾಳ ಮಂದಿರ ಬಹುತಾಮ ಸುರ ಮಂಡಲ ಕೇ ಸುರಭಾಜ ಕಾಳ ಮಂದಿರ ಬಹುತಾಮ ಸುರ ಮಂಡಲ ಕೇ ಸುರಭಾಜ ಬೊಮ್ಮ ಬೊಮ್ಮಟ ಕೈಯ ಕೈಯ ದಿನ ಕನಕ ಭಜಂಕರೆ ಉದನಿ ಕನಕ ದಿನಿ ತಾಂ 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 ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಮ ಸದಾ ಮೇಲು ಬಾಸರೆ ಅಮೃತ ಕುಂಡಲಿಕೆ ಕರಿಕಡ ವಾಲ್ಪಜ ಮೇಲು ಬಾಸರೆ ಅಮೃತ ಕುಂಡಲಿಕೆ ಕರಿಕಡ ವಾಲ್ಪಜ ನಾರದ ತುಂಗುರು ವೈನ ಬಜಾಕೆ ನಾರದ ಗಣಮೇ ವಸರ್ಗ ನಾರದ ತುಂಗುರು ವೈನ ಬಜಾಕೆ ನಾರದ ಗಣಮೇ ವಸರ್ಗ ಬೊಮ್ಮ ಬೊಮ್ಮದ ಕೈಯ ಕೈಯ ನಕ ದಿನ ಕನಕ ದಿನ ಭಜನ್ ಕರೆ ಉದನಿ ಕನಕ ದಿನಿ ತಾಂ 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 ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಮ ಸದಾ ಅವರ ವಾಸವೆ ಕರಂಬಾಜಿ ಧ್ರುಮಿ 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 ಮೃದಂಗ ಅವರ ವಾಸವೆ ಕರಂಬಾಜಿ ಧ್ರುಮಿ 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 ಮೃದಂಗ ನವಾಬ ಸಾರಂಗಿ ಸತಾರ ಕಿನರೆ ಅವರ ವಾಸವೆ ಮುಗ ಸಿಂಗ
नवाब सारंगी सितार की नदी अवर वासगे मगर सिंगार बम्मा बम्मा तैय तैय नक दिन भजन करे तदने तनक दिन तिताम तिताम ताम तै तै गणपति नाम सदा तदने तनक दिन तिताम तिताम ताम तै तै गणपति नाम सदा तदने तनक दिन तिताम तिताम ताम तै तै गणपति नाम सदा तै तै गणपति नाम सदा तै तै गणपति नाम सदा நறுமுகனே நறுமுகனே நீ நாழிகையினாய் செங்கனில் ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொன்னாய் அற்றை திங்களன் நிலவினும் நெற்றை தரள நீர் வெளிய கொற்ற பொய்கையாடியவள் அற்றை திங்களன் நிலவினும் நெற்றை தரள நீர் வெளிய பொய்கையாடியவள் மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய் மாலையில் பொன்மாதிரில் நான் துயில் கொள்ள வேண்டும் காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும் சகியே 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 என் இசைக்கும் ஆசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும்
அவன் மறுபடியும் நல்லா இவ்வளோ அழகா சூப்பரா நளினத்தோட ஆடின நம்ம ஐஸ்வர்யா பேர் கரெக்ட் தானே? அவர்களுக்கு நல்ல நல்ல கை தட்டலாமே. சிவானி அவர்களுக்கு பேபி 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 சாகித்யாவுக்கும் இன்னொரு ஒரு பலத்த கை கட்டு. தேங்க்யூ சாகித்யா. ரைட், ஓகே. அடுத்து நம்ம விருந்து சாப்பாடுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? 1, ஒருத்தவங்க மட்டும் தான் ரெடியா இருக்காங்க. 2, அப்ப மத்தவங்களாம் இன்னும் ரெடி ஆகலன்னு அர்த்தம். அப்படின்னா காலையில சாப்பாடே நல்லா இருக்குன்னு அர்த்தம். இன்னும் மதிய சாப்பாடுக்கு நம்ம ரெடி ஆகல. அதனால டெஃபினட்டா நம்ம சேரை விட்டு எந்திரிச்சு தான் ஆகணும். ஸோ லெட்ஸ் பி கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் கேம். தயவு செய்து நீங்க எல்லாரும் எந்திரிச்சு சேர்ஸை ஓரமா வச்சுட்டு ஒரு பெரிய சர்க்கிளா எனக்கு கோஆபரேட் பண்றீங்களா? பயப்பட தேவையில்லை, இது ஒரு நல்லா என்ஜாய் பண்ணலாம். சேர்ஸ் ஓரமா வச்சுட்டு ஒரு பெரிய சர்க்கிள். உட்கார முடியல, எல்லாரும் வரலாம். எல்லா கேமும் இருக்கு. இந்த பலூன் பாசிங் கேம் பாட்டு போடுவாங்க. இந்த பலூனை பாஸ் பண்ணுங்க. அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தருவோம். எல்லாரும் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. குயிக் எல்லாரும் வரலாம். நந்தினி அக்கா, அண்ணா, அண்ணி எல்லாரும் வாங்க. பலூன் பாசிங்னா எல்லாரும் வரலாம். ஜஸ்ட் ஃபார் ஃபன் எல்லாரும் ஜாயின் பண்ணலாம். வாங்க. அண்ணா வாங்க, ஏறுங்க. அம்மா வாங்க, வரலாம், வாங்க. வேல் மச்சான், கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மியூசிக் பிளே ஆகுற வரைக்கும் பலூனை பாஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. தூக்கி போடணும், தட்டி விடணும், ஐயோ நம்ம கையில இருந்துட்டா கூப்பிட்டுருவாங்களோ அப்படிலாம் பயப்படவே தேவையில்லை. பலூன் வச்சுட்டு இருக்கவங்கள நாங்க கூப்பிடவே மாட்டோம். நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? பலூன் கையில இருக்கவங்கள நாங்க கூப்பிடவே மாட்டோம். அதனால பயப்படாம இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு. மியூசிக். ஓகே, ஜஸ்ட் வெயிட். இந்த பலூன் வச்சிட்டு இருக்கிறதுல இருந்து இங்க இருந்து 10 பேர் நீங்க வெயிட் பண்ணுங்க. 1, நீங்க வாங்க, ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. 2, 3, 4, வாங்க முன்னாடி வாங்க. தம்பி 5, 6, 7, 8, 9, 10. கை தட்டு பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. நீங்க ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் நின்னுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா ஒரு லைன். இந்த ஸ்டேஜ பாக்குற மாதிரி எல்லாம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஸ்டேஜ் நிக்கோங்க. தேங்க்யூ சோ மச். ஒரே லைன். நல்லா ஸ்பேஸ் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. இப்போ இந்த பலூன் வச்சிட்டு இருக்கவங்க நீங்க 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நீங்களும் ஒரு லைன் மட்டும் ஃபார்ம் பண்ணிருங்க, ஸ்டேஜ பாக்குற மாதிரி. ஆமாமா, நீங்க முன்னாடி நின்னுக்கோங்க. நீங்களும் ஸ்டேஜ, நீங்க இந்த லைன். ஓகேவா? இந்த கேம் நீங்க எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. இது வந்து ஒரு ஃபன் கேம். இதுதான் இப்ப நான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் மெம்பருக்கு ஒரு ஆக்ஷன் வந்து காட்டுவேன். அந்த ஆக்ஷனை வந்து அவங்க அடுத்து இருக்கிறவங்களுக்கு அவங்க செஞ்சு காட்ட போறாங்க. அதை நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே போகணும். ஆமா, அதனால முதல் இவங்களை தவிர்த்து மத்தவங்க எல்லாரும் திரும்பிடுங்க. நீங்க ஜஸ்ட் இந்த வேடிக்கை மட்டும் பாருங்க.
இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒண்ணு. ரைட்டா? நீங்க இப்ப கேஷுவலா இருந்துக்கலாம். 1 by 1 தான். நல்லா கவனிக்க வேண்டியது, நான் கொடுக்குற ஆக்ஷனை உள்வாங்கிட்டு நீங்க செய்யுங்க. கையில எல்லாரும் கரெக்டா சொல்லிருக்காங்க பாரு. இப்ப கிருத்தியா மட்டும் திரும்ப. யாருமே பேசக்கூடாது, ஆக்ஷன் தான். கிருத்திகா திரும்பிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. சோ இந்த கேமுக்கு ஜட்ஜஸே வந்து வெளியில இருக்கவங்க தான். நீங்க தான் வந்து சொல்ல போறீங்க யார் நல்லா பண்ணிருக்காங்கன்னு. அழகா பாருங்க, கீபோர்ட் வாசிக்கிறாங்க. அம்மா என்ன மியூசிக் டைரக்டரா நீ? எவ்வளவு நேரம் இதுக்கு சூச்சு காக்கால விரட்டுறீங்க? அவ்வளவுதான் அண்ணாச்சி, அவ்வளவுதானா? நல்லா உள்வாங்கிக்கோமா, வருங்கால மியூசிக் டைரக்டர் ஆயிருவீங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். பெரிய போர்டு கீபோர்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதானா? அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா செஞ்சாதான் தெரியும். எஸ், நல்லா உள்வாங்கிக்கிட்டீங்களா? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? இதுல செட்டு காசுலாம் வந்து எங்களுக்கா? நாங்க என்னமோ எதிர்பார்த்துட்டு வந்தோம். லைஃப் இஸ் வெரி சிம்பிள். அவ்வளவுதான். ஆஹா, ஓகே ஓகே, சூப்பர். சார் பாருங்க இப்ப எப்படி பண்ண போறாருன்னு பாருங்க. அதேதான் அதேதான் அதேதான். அதேதான் அதேதான். ஏ சூப்பராக பண்ண. அவருக்கு நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பண்ணவங்க ப்ளீஸ் வந்து நீங்க செய்யுங்க. அவங்க எல்லாரும் பார்க்கணுமா? நான் உங்களுக்கு சொன்னதை நீங்க செய்யணும். செய்யுங்க செய்யுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்குள்ள அவங்க மறந்துட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு நான் சொன்னதை செஞ்சு காட்டுறேன். அதே அந்த பறவை போல வாழ வேண்டும், அந்த சாங்கோட தான். எங்க பறவை பறந்துச்சு. சரி, ஆக்ஷன் அது காட்டலாமே. நாங்க பறவைய கேட்டோம். நீங்க பறவையில இருந்து கீபோர்டுக்கு வந்துட்டீங்க. அதுல சின்ன கீபோர்டு பெரிய கீபோர்ட் ஆச்சு. ஓகே ஓகே, இப்ப அந்த டீம் எப்படி பண்றாங்கன்னு பாத்துடலாம். எல்லாம் திரும்பி நில்லுங்க. அங்கிட்டு காப்படா ஜோதி. ஒரு வாட்டி செஞ்சு காட்டுறியா? ஓகே, கொடு. ஓகே ஓகே, ஜோதி ரெடியா? பாருங்க இப்ப எப்படி நவர் ரசத்தை குளிக்க போறாங்க பாருங்க. சாரி சாரி. நல்லா பாருங்க நல்லா பாருங்க, ஒரு ஆக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன ஜோதி பயப்படுறீங்க? இப்படி ஒரு நடிகரை நீங்க பாத்துருக்கவே முடியாது. பாருங்க, வீடியோ ஷூட் எடுக்கிறாங்க. அடுத்த ஆட்டோகிராஃப். வெக்கமா? இதுதான் அந்த வெக்கமா? அவ்வளவுதான். நீங்க ரொம்ப யோசிக்கல வேண்டாம், அப்படியே செய்யுங்க போதும். அடுத்து அவ்வளவுதான். சூச்சு, அவ்வளவுதான். சூச்சு முடிஞ்சு போச்சு. பேசக்கூடாது. நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்.
என்ன ஒரு ஆச்சரியம். போயே போச்சு. நெக்ஸ்ட் அடுத்து ஒருத்தர் மட்டும் திரும்புங்க. அவ்வளவுதானா? முடிஞ்சிச்சு. ஷார்ட் பேப்பர். ஆஹா, அவ்வளவுதான். எவ்வளவு பெருசா கொடுத்தாலும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் இவ்வளவு ஈஸியா? இப்ப பாருங்க, அவங்க செஞ்சு காட்ட போறாங்க. 1 2 அவ்வளவுதான். முடிஞ்சுச்சா? திரும்ப செய்யுங்க. அவங்க சொன்னதை செய்யுங்க. ஓகே. இப்ப சார் செய்வார் பாருங்க, மாப்பிள்ளை செய்வார் பாருங்க. செய்யுங்க. உங்க டீம் தெரியணுமே, உங்க டீம் பார்க்கணுமே. இதோ அவள் செந்தமிழ் தேன்மொழியால் வெட்காது நிலாவென சிரிக்கும் தான் அந்த சிரிக்கும் மலர்கொடியால். அவ்வளவுதான். அவங்க சொன்னது அவள் செந்தமிழ் தேன்மொழியால் சிரிக்கும் மலர்கொடியால். இவ்வளவுதான் சொன்னோம். தேங்க்யூ சோ மச். ஓகே ஜட்ஜஸ், எந்த டீம் வந்து பெஸ்டா பண்ணாங்க? வர்ஸ்ட்ல பெஸ்ட் ஜட்ஜஸ் வந்து சித்திரான். சூப்பர். சோ அந்த டீம் வந்து மறுபடியும் சர்க்கிள்ல இருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் த பார்ட்டிசிபேஷன். நீங்க சர்க்கிள் விட்டு வெளியில போறீங்க. எங்க சர்க்கிள் காணோம்? சர்க்கிள் கெட் பேக். என்ன எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சீங்க? வாங்க, அடுத்த செட் இருக்கு. ஓகே, இப்ப இந்த பலூன் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் 2 பேரும் முன்னாடி வாங்க. பலூன் பக்கத்துல. அவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுப்போம்? டான்ஸ் கொடுத்துருவோமா? அவங்க என்ன சூப்பரா பண்ணுவாங்க. அதுதான் அவங்க டான்ஸா? ஓகே, உங்களுக்கு வந்து டான்ஸ்லாம் கிடையாது. ஆதரி எதிர்னு ஒரு கேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட். நான் வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் வந்து கொடுப்பேன். அந்த டாபிக்கை பத்தி நான் சில செகண்ட்ஸ் வந்து ஆதரிச்சு பேசுங்கன்னு சொல்லும் போது அந்த டாபிக்கை ஆதரிச்சு பேசணும். எதிர்த்து பேசுங்கன்னு சொல்லும் போது அதை எதிர்த்து பேசணும். சரியா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து ரசிகா இவங்களுக்கு சித்தி டைம் மட்டும் பாருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்மளால புது பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். லென்த்தியா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பாயிண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குறீங்கன்றதா முக்கியம். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து வில்லேஜ் ஆர் சிட்டி லைஃப். கிராமத்து வாழ்க்கையா நகரத்து வாழ்க்கையா? சாரி ஏதாவது நான் மாத்துவேன். டக்கு இல்ல 1 மினிட் எடுத்துக்கலாம். ஃபார் வில்லேஜ். அதுல வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். யூ டோன்ட் ஹேவ் டு ரஷ் யுவர் லைஃப். எல்லாமே ரொம்ப இன் a slow pace. உங்களோட கன்வீனியன்ஸ்ல யூ கேன் ஜஸ்ட் கோ இன் யோர் பேஸ். பட் சிட்டி லைஃப்ல தட் இஸ் நாட் த கேஸ். பிகாஸ் அது வந்து யூ ஹேவ் டு ரன் அலாங் வித் ஹவு அதர்ஸ் ஆர் ரன்னிங். ஓகே. அண்ட் village life la vandu you can be close to nature. City life la you can definitely not get that. Again city life la vandu you can get things like resources vandu romba adha city life la you can get your resources romba easy. That is not the case in village, because village la vandu you have to walk. Ellame konja dooram irukum, so easy edume kedaikadu. For still adha ipo relationships me vandu village la vandu it's like closer than compared to city life, because adu vandu ellame romba distant agrom when we come to urban kind of life. Adu vandu village la irukadu. And village la vandu there is farming, which is like the root of everyone's against. Thank you so much Rasika. So for and against சொல்லும்போது அவங்களால 5 பாயிண்ட் வந்து சொல்ல முடிஞ்சது. Let's see. இப்போ ராதா மேம்க்கு கொடுத்தது வந்து சிட்டி லைஃப் பத்தி. அவங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஆதரிச்சு எதிர்த்து பேசுறாங்கன்னு பார்க்கணும். ஆமா, வில்லேஜ் பத்தி மட்டும் தான் அவங்க சொன்னாங்க.
நீங்க சிட்டி லைஃப் பத்தி சொல்ல போறீங்க. ஓகே, சிட்டி லைஃப்ல வந்து ஒரு ஈஸி அக்சசிபிலிட்டி கிடைக்குது அண்ட் டிஜிட்டலைசேஷன், உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்போஜர் நிறைய இருக்குது. ஏற்று பேசுறதா நம்மளோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அந்த க்ளோஸ்னஸ் எல்லாமே குறைஞ்சு போயிட்டு அண்ட் வேற என்ன அண்ட் பொல்யூஷன், லாட் ஆஃப் பொல்யூஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் எதா இது சிட்டி லைஃப். ஓகே ஓகே, ஆதரிச்சு பேசுறது ஜாப் அக்சசிபிலிட்டி நிறைய இருக்குது உங்களுக்கு. அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்குமே நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அண்ட் படிப்பு எஜுகேஷன் வைஸ் வந்துட்டு நிறைய எக்ஸ்போஷர் டு த கிட்ஸ் இருக்குது. வில்லேஜ் அந்த சிட்டியிலே எதிர்த்து பேசலாம். ஐயோ கடவுளே, ஃபேமிலிக்குள்ளேயே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஆகி போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்போஷர் டு கேட்ஜெட்ஸ். அந்த இதெல்லாம் இருக்கிறனால நம்மளோட ஃபேமிலி பாண்ட் சொல்லியிருக்கீங்க. ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு 9 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. So let's congratulations. Thank you. So நீங்க வந்து மறுபடியும் டீமுக்குள்ள இருக்கீங்க and ரசிகா you are successfully eliminated. Music please. Balloon, where's the balloon? ஓகே, இங்க இருந்து ஒரு 5 பேர் 1 2 3 4 5 நீங்க வாங்க, முன்னாடி வாங்க. இங்க இருந்து கொண்டு வரலாம். இப்ப வெள்ளை அப்படின்னு சொன்னா வெள்ளையில இருந்து பால், சட்னி, எதுனாலும் நீங்க கொண்டுட்டு வரலாம். காரு, ஒயிட் அம்பாசிடர், எப்படினாலும் நீங்க வந்து, ஆனா ஒரு வார்த்தையா இருக்கணும். புரிஞ்சதா? நான் வந்து கலர் நான் என்னன்னாலும் கொடுப்பேன். நீங்க அதுல இருந்து சொல் தொடர வந்து ஃபாஸ்டா எடுத்துட்டு போகணும். வேர்ட் ஒரே வார்த்தை தான். செயின் மாதிரி லிங்க் இல்ல, நான் ஏதாவது கொடுப்பேன். நான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் உங்களுக்கு வெள்ளைன்னு எக்ஸாம்பிள் தான் கொடுப்பேன். ஆமா ஆட் பண்ண வேண்டாம். அதுல இருந்து கனெக்ட் இருந்தா மட்டும் போதும். கனெக்ட் மட்டும் இருந்தா போதும். இதுல வந்து ஸ்பீட் தான் முக்கியம். யாராவது திணறினீங்கன்னா உங்க டீமே வந்து இதாயிடும். ஆமா, ரைட்டா? சோ மைக் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். சீட்ஸ் இந்த டீம் ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. சோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நிலா. சூரியன், லைட், எனர்ஜி, solar energy, வானம், மழை, வெயில், வின்டர், spring, மேகம், பனி, லைட்னிங், தண்டர், storm, பனிக்கரடி, பெங்குவின், polar bear, deer, சிங்கம், புலி, சிறுத்தை, புறா, eagle. ஓகே, அவங்களோட பெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க உங்களோட டீமுக்காக ரெடியா? சீக்வென்ஸ் புரிஞ்சது இல்லையா? இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை பச்சை, கிரீன், பிளான்ட், கீரை, பச்சை மிளகா, பசுமை, கிரீன் ஆப்பிள், கேப்சிகம் and cabbage, brinjal, தக்காளி, உருளைக்கிழங்கு, லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய்,
ஓகே ஓகே குக்கும்பர் பீர்க்கங்காய் சாத்துக்குடி பாவக்காய் பம்கின் வெண்பூஷணி சுண்டக்காய் கிர்னி பழம். தேங்க்யூ சோ மச். அவளுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ்மெண்டோட இது பண்ணுங்க. பட் என்ன வருத்தம்னா கிச்சனு, ஃப்ரிட்ஜு, மார்க்கெட்டு இதை மூணை விட்டு நீங்க வெளியிலே வரல. ஏன் அதுக்காக சுத்திட்டே இருந்தீங்க? ஸோ இன்னோவேட்டிவா சொன்ன அந்த டீம் they are winning. அவங்க நிறைய வேரியேஷன்ஸோட சொன்னாங்க. நீங்க வந்து அதுக்குள்ளே சொன்னீங்க. எனிவே தட் வாஸ் a very good try. Thank you so much. மிச்சம் இருக்கிற people நெக்ஸ்ட் பலூன் யார் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நீங்க ஜாயின் பண்ணலாம் திரும்ப டீமோட. என்னது அவ்வளவுதானா? நீங்க இருக்கீங்களா? நீ ஜாயின் பண்ணிக்கோங்க. நீ டான்ஸ் ஓகே. இது ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அவ்வளவுதானா? கம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப பலூன் இருக்கு இல்லையா? 1 2 3 4 5 6 நீங்க ஒரு டீமா? இல்ல நீங்க இங்க வந்து இது ஈக்குவல் 3 6 இங்க 6 பேர் இருக்கு. ஓ சாரா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தங்க. பாப்பா இந்த பக்கம் வந்துரு. அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துறோம். ஓகே, இந்த கேம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். டம்ஷராட்ஸ் தான். ஸோ டம்ஷராட்ஸ் பண்றதுக்கு உங்க டீம்ல இருந்து ஒருத்தரை முன் வர சொல்லுங்க. அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க, நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, இவங்க ரெடியா இருக்காங்க. இந்த டம்ஷராட்ஸ் வந்தோட க்ளூ வந்து பழமொழிகள் தான். பழமொழி ப்ராவர்ப். ரொம்ப கண்ணன் ரொம்ப ஈஸி தான். வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரி. வாய் அசைய கூடாது. பழமொழிகள் சொல்லி க்ளூ கொடுத்திருந்தோம். சோ ஆடியன்ஸ் சைடு என்ன கெஸ்டர்? மாமியார் உடைத்தால் மண் குடம், மருமகள் உடைத்தால் பொன் குடம். அதுதான் அவங்களுக்கு கொடுத்த பழமொழி. ஓகே சிவகாமி, இவங்க பேர் நோட் பண்ணி. இவங்களும் வின் ஆகுறாங்க. இந்த நேம் இவங்க முடிக்கட்டும். ஓகே, உங்க டீம் உங்களுக்கு யூத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பழமொழி. வாங்க யார் நடிக்க போறீங்க? இவங்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? யாரும் சொல்லிக் கொடுக்க கூடாது. யூத்னு ரொம்ப இது வாங்கியே ஜெயிச்சிட்டாங்க. 5இல் வளையாதது 50இல் வளையுமா? சோ நம்மளோட வின்னர்ஸ் வந்து இவங்க தான். அண்ட் ரன்னர் அப் டீம் வந்து நீங்களும் வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ அவங்களுக்கான கிஃப்ட் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துறோம். அந்த ஃபர்ஸ்ட் வின்னர்ஸ்
டான்ஸ் ரெடியா இருக்காங்களா? அனி டான்ஸ் கங்க்ராச்சுலேட் பண்ணி எல்லாருக்கும் நல்லா கிளாப் பண்ணலாம். டு ஆல் தி லக்கி வின்னர்ஸ். திருத்தி வைக்காமலே திட்டம் உண்டல்லே சேட்டன் மண்ணல்லே சேட்ட செய்யாவனல்லே பேசக்குள்ளான் மண்ணல்லே வேட்டையரல்லே
Dina